Jesus. Glory to God. Glory to God. Hallelujah. Hallelujah. Amen. ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும். எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க ஆவலா? கர்த்தர் என்னோடு கூட பேசணும். அந்த வார்த்தையை கேட்டு நீங்க அதன்படி நடக்கணும். அவர்களுக்கு ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. பேசுகிறவர் ஊழியர், நீர் பேசுங்க. ஆண்டவரே நானல்ல, என் தேவனே நீங்க பேசுங்க. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 32 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு முகமுகமாய். ஆமென். தலைப்பு என்னது? முகமுகமாய். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், ராம் முழுவதும் போராடுகிறார். ஆமென். அப்போது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். ஆண்டவர் நோக்கி பார்க்குறீங்களா? நம்ம எதுக்கோ டைம் செலவு பண்ணுறோம், ஆனால் தேவனை நோக்கி பார்க்க ஜெபிக்க நம்ம நேரம் செலவு பண்ணுறது கிடையாது. உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. தீக்கற்றோர் வேதனை அறிந்து, தீக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. நமக்கு உதவிடும் தகப்பன் நீர். எனக்கு சொல்லுங்க, எனக்கு உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீர். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீர். இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா,
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நீ உடைந்து போய் வந்திருக்கிறாயா? நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறாயா? அல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. நீ மனிதனால் உடைக்கப்பட்டிருக்கலாம். உன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து நீ உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை உடைத்த உன்னை, மனிதர்களால் உடைத்த உன்னை கர்த்தருடைய கரங்களாலே உன்னை உருவாக்க போகிறார். அவர் நோக்கி பார்க்க முகங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனங்களே, அவர் நோக்கி பார்க்கிற உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. முகமாய் தேவனை நோக்கி பார்க்கும்போது தரிசனங்களை காணப்போகிறீர்கள். உங்களுக்கு வெளிப்பாடுகள் வரும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். தேவனுடைய கரம் உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. ஷக்கபலா சக்கரதரடலபா ரிகபலந்தரடலபா ஷண்டரடலபா கபபா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்களோடு பேசுங்க ராஜா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு தேவ தூதுடன் அல்லது கடவுளுடன், ஆமென், இரவு முழுவதும் போராடிய பிறகு அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆமென், அல்லேலூயா. பெனியேல் என்று சொல்லும்போது தேவனுடைய முகம், தேவனுடைய சந்நிதி என்று அர்த்தம். பெனியேல் என்ன அர்த்தம்? தேவனுடைய முகம், தேவனுடைய சந்நிதி. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லும்போது நீங்கள் அல்லேலூயா சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஸ்தோத்திரம் அப்படின்னும். அல்லேலூயா. ஆமென் சொல்லும்போது ஆமென் சொல்லணும். ஆமென். அப்ப பாருங்க, தேவனை முகமுகமாய் கண்டது போல உணர்ந்து உயிருடன் தப்பினார் என்று கூறுகிறத பார்க்க முடியும். யாக்கோபு இஸ்ரவேலின் பிதாக்களில் ஒருவர். பெனியேல் தேவனுடைய முகம் என்று பொருள்படும் இடம். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுடைய வரிசையில் வரக்கூடியவர் தான் யாக்கோபு. அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு உயிர் பயம். என்ன நடக்கும்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்கும் ஏன் தெரியலையா. யாக்கோபு வாழ்க்கையில் ஒரே போராட்டம். என்ன போராட்டம்? உயிர் பிழைப்பனா இல்லையா, நாளைக்கு என்ன நடக்கும், டே ஆஃப்டர் டுமாரோ. அல்லேலூயா. நாளைய மறுநாள் என்ன நடக்கும், இல்லை டுமாரோ என்ன நடக்கும் தெரியாது. அதனால ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து போராடுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம பின்பு அதை அப்படியே தியானிப்போம். அல்லேலூயா, ஆமென். யாக்கோபு தனது சகோதரன் ஏசாவை சந்திக்க செல்வதற்கு முன் ஒரு ஆற்றின் அருகே தனியாக இருந்தபோது அந்த அனுபவம் ஏற்பட்டது. யாக்கோபு யாரை பார்க்க போறாரு? ஏசாவை பார்க்க போறாரு. ஏசா யாரு? அவருடைய அண்ணன். என்ன பண்ணாரு? யாக்கோபு ஏசாவை பார்க்க போகும்பொழுது யாக்கோபுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துச்சு. அண்ணனை பார்க்க போனா சந்தோஷமா தானே பார்க்க போனோம். ஒரு பயம், திகில் வந்துருச்சு. யாக்கோபு அண்ணன் கிட்ட வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு? யூரியாமாத்தி வாங்கிட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. யாக்கோபு எத்தனாக ஏமாற்றுகிறவராக என்ன பண்ணிட்டாரு? அங்க வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவரு என்ன செஞ்சிட்டாரு? உள்ள போய் என்ன பண்ணிட்டாரு? சதிகளினால ஒரு தவறு பண்ணிட்டாரு. இப்போ திருப்பியும் கோலும் கையுமாக அவர் போறாரு. ஆண்டவரே, நான் கோலும் கையுமாக நான் போறேன், வெறுமையா போறேன் ஆண்டவரே. ஆனால் திரும்பி வரும்பொழுது இருப்பாரி வருவாருங்கள். அல்லேலூயா. நான் வெறுமையா வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி, எப்படி ஆசீர்வாதம் வாங்கினவங்க செல்வ செழிப்பா இருக்கணுமா இல்லையா? ஆமென். அதானே இன்னைக்கு எனக்கு ஒரு காணிக்கை வந்துச்சு, நான் ஹாப்பியா இருக்கணும். அல்லேலூயா. கத்திரையே பாடு சக்கரையே வராதுன்னு சொன்னோம் இல்லையா?
ஹாப்பியாக பாடுனார். எனக்கு டைமே ஓடிட்டே இருக்குது, இதை பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ ஆனால் பாருங்க, ஏசா கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிச்சார் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? யாக்கோபு ஹாப்பியாக தானே இருக்கணும். கோலும் கையுமாக ஒன்றுமே இல்லாமல் போறாரு, ஓடுறாரு, ஒளிஞ்சு ஓடுறியா, அண்ணன் கொன்னுடுவான். அல்லேலூயா. இப்படி தான் நம்ம செஞ்ச ஒரு சில தவறு நிமித்தம் நமக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆபத்து வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்ம தவறு செஞ்சாலும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிட்டோம், தவறிட்டோம், விழுந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஆனால் அப்படியே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? சொல்யூஷன் இருக்கு, மாற்று வழி இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும் இல்லையா? தவிர என்ன செய்யணும்? அந்த வாஞ்ச, அந்த ஆசை, யாக்கோபுக்கு அந்த ஆசை இருந்துச்சு, ஆண்டவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப அது நிமித்தமாக தான் அவர் அந்த வழியில போயிட்டார். அது கூட அவங்க அம்மா உறந்த. ஆனால் அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டார்ல, கர்த்தர் பெரிய செல்வ சீமானா கர்த்தர் மாற்றாரு. ஆனா அவர் செல்வ சீமானா மாறத்துக்குள்ள அவர் பட்ட பாடுகள் இருக்க, வேதனைகள் இருக்க, சொந்த மாமனாரை ஏமாத்தினாரு. அல்லேலூயா. இவரு அண்ணனை ஏமாத்தினாரு, இவரை மாமனாரை ஏமாத்தினாரு. ஸோ சரிக்கு சரி முடிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் அவனை புது சிருஷ்டியா மாத்துறாரு, புதிதாக்குறாரு, தரிசனம் கொடுக்கிறாரு, அவனுக்கு ஆதரவாக கர்த்தர் மாற்றினாரு. அல்லேலூயா. அப்போ அவனுடைய யாக்கோபுடைய மந்தெல்லாம் பெருகி எல்லாம் செல்வ செழிப்பா இருக்கு. ஒரு பொண்ணை காதலிக்கிறான், தங்கச்சியை காதலிக்கிறான். அப்போ காதலிக்கும் பொழுது முஸ்லீம்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக மூடிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க? பெண்ணை அப்படியே அலக்கத்துக்குன்னு கூட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? முக்காடு போட்டு கிறிஸ்தவர்கள் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அது திருமணம் பண்ண பிறகு, திருமணத்தை அந்த டைமில் தான் அரிக்கலாம் வாசித்த பிறகு தான் அந்த முக்காடு எடுப்பாங்க இல்லையா? ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஏமே அதை தான் முஸ்லீம்ங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாரு? திருமண நாள் வியபம் நடக்குது, பொண்ணை ஃபுல்லாக அது மூடிட்டு கூப்பிட்டு வராங்க, ஃபுல்லாக தெரியல. இவர் என்ன பண்ணார்? திருமணத்தில் ஒப்பந்தம் ஏற்பட்டு திருமணம் காட்டி பொண்ணை தூக்கின்னு ரூமுக்குள்ளே போயிட்டார். தெரியல. கால் எழுஞ்சி பார்த்தா அக்காக்காரி. எனது நான் லவ் பண்ணது தங்கச்சி ஆச்சே, இப்போ பார்த்தா அக்கா இருக்கு, எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்குறாரு, மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் இளைய பொண்ணை நேசித்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 7 வருஷம் கூட அடிமையாக வேலை செய், சின்ன பொண்ணை கட்டிக்கோ. அல்லேலூயா. ஒரு கல்ல 2 மாங்காய். பார்த்தியா? எல்லாருக்கும் சிரிப்பு. ஆமே. ஒரு கல்ல அந்த காலம், அப்போ இந்த காலம் கிடையாது. யாருன்னா அப்படி ஒரு கல்ல 2 மாங்காய் அடிச்சிட போறீங்க. அல்லேலூயா. ஆமே. ஒன்று கட்டிட்டே தாங்கலை, இன்னும் 2னா ஒரு பக்கம் ஒரு கால் பிடிச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் இன்னொரு கால் பிடிச்சி 2 டாரா கிழிச்சிடும். ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதாவது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, ஓகே, நான் அந்த சப்ஜெக்டில் போகல. அது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு நேராக போகக்கூடிய சப்ஜெக்ட். ஆமென். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 7 வருஷம் திருப்பியும் அடிமையாக அங்கே ஆடுகள் மேய்க்கிறாரு, மந்தைகள் பெருகுது. திருப்பியும் தன்னுடைய இளைய நேசித்த மகளையும் திருமணம் பண்ணிட்டு இல்லையா வராரு. எல்லாம் செல்வ செழிப்பாக மாறிட்டு என்ன பண்ணுறாரு? நல்லா மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு நல்லா செல்வ செழிப்பு அந்த மந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு வரும்பொழுது இப்போ அண்ணனை பார்க்க போகிறாரு. அண்ணனுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஏன்? அண்ணனுக்கிட்ட இருந்து ஏமாத்தின்னு வந்தார்ல, செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஸோ ரெட்டை தனியாக அப்படியே எல்லாத்தையும் கொடுக்க எல்லாம் அனுப்புகிறாரு. முன்னாடி போப்பான்னு. இப்போது அவருக்கு பயம், அண்ணன் நான் கொடுக்குற பொருளை வாங்குறாரோ இல்லையான்னு தெரியல, என்ன போட்டு தள்ளிட்டா என்ன வருது, என்ன கொண்டு போட்டால் என்ன வருது. ஆண்டவரே, ஒன்று ஆண்டவர் நோக்கி பயம் வந்துருச்சு. தன்னுடைய மனைவி பிள்ளைகளாக விட்டுட்டு தனியாக போகிறாரு. அல்லேலூயா. ஏமேன். யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை சந்திக்க செல்வதற்கு முன் ஒரு ஆற்றின் அருகே தனியாக இருந்தபோது இந்த அனுபவம் ஏற்பட்டது. அவர் ஒருவருடன் போராடினார், விழுந்தபோது தான் ஜெயித்து விட்டதாக உணர்ந்தார். அந்த ஒருவர் யாருன்னா தேவனோடு போராடினார். பாருங்க, தேவனோடு போராடினார். ஆனால் அவரது இடுப்பு பிசகியது. அந்த நபரை அவர் விடுவிக்க மறுத்து ஆசீர்வாதம் கேட்டார். அல்லேலூயா. அந்த நபர் யாக்கோபுக்கு இஸ்ரவேல், தேவனுடன் போராடுபவன் என்று பெயரிட்டார். ஆமென். எப்படி?
யாக்கோபுக்கு பேர் என்னவா மாத்திட்டாரு? இஸ்ரவேலாக மாற்றிட்டாரு. யாக்கோபுக்கு பேரு இஸ்ரவேலாக மாற்ற. நீங்க நிறைய பேர் எத்தனா இருக்கிறோம், ஏமாற்றுகிறவராக இருக்கிறோம், ஏமாற்றப்பட்டவளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பாருங்க, யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுறார். உன் பேரை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். உன் பேரை கர்த்தர் மாற்றுகிறார். சில பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு பேர் வைக்கிறோம். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் இருக்கு தெரியுமா? ஐயோ அப்பா 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 அப்பா, ஆண்டவருக்கே பொறுக்காது. சில பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. வாலிப பிள்ளைங்களை எனக்கு குறிச்சாலே மிக வேதனையா இருக்கு. ஏன்னா பிசாசனமே ஞானஸ்தானம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழிய பிரதிஷ்டை சொல்றோம், ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில பிசாசு வரக்கூடிய காரியங்கள், கன்னி வலைகள் இருக்கு பார்த்தீங்களா? எங்கெங்க பாம்பு வைக்கிறான்னு தெரியாது. அது குடும்ப உறவை சிதைக்க பண்ணுகிறது, சபையின் ஊழியத்தை சிதைக்க பண்ணுகிறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை செத்து போக பண்ணுகிறது. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆசீர்வாதம் கேட்டார் அந்த நபர். அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணிட்டாரு? யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுக்கு தான் பெனியேல் என்று பெயரிட்டார். ஆமென். முகமுகமாய் தேவனை தரிசிக்க முடியும். நீ தேவனை தரிசிக்கிறாயா? தேவனை முகமுகமாய் பார்க்கிறாயா? தேவனுக்கும் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறாயா? அல்லேலூயா. இப்போ சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? எனக்கு ஆசீர்வதிச்சிட்டாரு. என் பேரை எத்தனா இருந்த என்ன இஸ்ரவேலா மாத்திட்டாரு. இப்ப அண்ணன் போய் பார்க்கறாரு. அண்ணன் பார்க்க தம்பி வரதை பார்த்துட்டோன்னே அவன் நினைக்கிறான் அண்ணன் எப்படின்னு தெரியல. இப்போ அண்ணன் பார்க்குறான். அண்ணனுக்கு செம்ம கோபம் தான் இருக்கு. ஆனால் அண்ணன் தம்பியை பார்க்கும்போது, தம்பி மனைவி பிள்ளைகளை பார்க்கும்போது ஒன்றுமேலாம் ஓடிப்போனான். இன்னைக்கு இவ்வளோ செல்வ செழிப்பாக வரான், இன்னைக்கு இவ்வளோ பரிசு கொடுக்குறான், வந்து அண்ணனை பார்க்க வரான். பார்க்குறம்போது யாக்கோபு என்ன தெரியுமா பண்ணுறான்? 7 முறை முகங்குப்புற விழுறான். எப்படி? இப்படி ஐயோ அண்ணா என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா அப்படி சொல்லிட்டு அப்படியே 7 முறை. அல்லேலூயா. ஒரு முறை உட்காரத்துக்கே எனக்கு இப்படி இருக்குண்ணா, விழுந்து அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்கள் தவறு பண்ணிட்டீங்களா? பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்? அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கணும். ஆமென். மன்னிப்பு கேட்கணும். கேட்பீங்களா? தவறு பண்ணது எல்லாருக்கும் இயல்புதாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்கணும். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. பிறகு நீ யார்கிட்ட போய் நீ தப்பு பண்ணியோ துரோகம் பண்ணியோ மன்னிச்சிடுங்க. நீ நான் செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன் தான். இனி அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இனின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அல்லேலூயா. இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இனி இல்லைங்க, அது இன்னைக்கு. நான் நாளைக்கு போய் செய்வேன், படவா கொன்னுடுவார் உன்னை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ பெனியேல் என்றால் தேவனுடைய முகம் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 16:13, நியாயாதிபதிகள் 6:22-23, 13ஆம் அதிகாரம் 22, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 23, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் தான். அல்லேலூயா. ஆமென். அப்போ இவர்கள் தேவனை மகிமை நிறைந்த ஆவியின் ரூபத்தில் அல்ல, தேவ தூதர் அல்லது மனித வடிவில் பார்த்தார்கள். ஆமென். இவங்க எப்படி பார்த்தாங்க? யாரெல்லாம் பார்க்குறாங்க என்று நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3-5 நபர்களை அடையாளம் காட்டிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்த செக்ஷன் நம்ம போக போகிறோம். முதலாவது ஆகார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்களா என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் விசாரிக்கல, நான் ஒரு அனாதை, நான் ஒரு தெல்லுப்பூச்சி, நான் ஒரு கொசு? அல்லேலூயா. அப்படி நினைக்கிறீங்களா? பேசுறீங்களா? தன்னையே தாழ்த்துக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருங்க. நீர் என்னை காண்கிற தேவனாயிருக்கிறார். வாசிங்க 16ஆம் அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். மைக் எடுத்துக்கிறீங்களா? ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட. அவங்களுக்கு எக்கோ கொஞ்சம் எக்கோ அதிகமா இருக்கு அவங்களுக்கு.
சொல்லுங்க, படிங்க. ஒரு அடிமை பெண் பாருங்க, அவளுக்கு ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். யாருங்க? எகிப்து தேசத்துல இருந்து வந்த இந்த பெண் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அடிமை பெண்ணா இருந்தாங்களாம். இந்த காலம் எப்படி மாறி போய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அடிமையாகி போனாங்க பார்த்தீங்களா? மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டுங்க இது. அடிமையாக இருந்த வம்சத்துக்கிட்ட போய் அடிமையான வம்சம் எதுனா நம்ம இஸ்ரவேல் வம்சம். நீ ஆளுகைக்குட்பட்டு ஆளுகை செய்யக்கூடியவளாய் இருந்த நீ, யாத்திராகம புஸ்தகம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்களாம். நீ ஆளுகை செய்ய வேண்டியவள், ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற? அடிமைப்பட்டு கிடக்கிற. நீ ஆளுகை செய்யறியா இல்ல அடிமைப்பட்டு இருக்கிறாயா? அல்லேலூயா. எதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற? உன் பாவம் உன்னை அடிமைத்தனத்துக்கு நேராக கொண்டு போகிறது. உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய மிருமுறுத்தல்கள். அல்லேலூயா. வாசிங்க. சாராய்க்கு ஆபிரகாமை நோக்கி, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும். பாருங்க, அந்த மக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாயில அபசுகுணமான வார்த்தை, இது நடக்காது, இது முடியாது, கர்த்தர் பண்ணிட்டாரு, கர்த்தர் மேலேயே பழி. நீ ஆண்டவர்கிட்ட கேளு, நிச்சயம் ஆண்டவர் உனக்கு பதில் சொல்லுவாரு. அதை விட்டு கர்த்தர் அடைச்சாராம். இந்த அம்மா பார்த்தாங்க. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒருவேளை கர்த்தர் அடைத்திருந்தால் அடைக்கிறவர் திறப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு ஒரு நேரம் காலம் வைத்திருக்கிறாரு. அது ஒரு அற்புதத்தின் குழந்தை. இட்ஸ் a miracle of God. அல்லேலூயா. அற்புதம் செய்கிற தேவன் உனக்கு அற்புத குழந்தை தருவார். அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். அவளால் என் வீடு கட்டப்படும். தேவனால் தான் வீடு கட்டப்படும் தவிர அடிமை பெண்ணால் அல்ல. இன்னைக்கு பெண்கள் சில தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள்னால்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க? தவறான வழியில போறாங்க. அல்லேலூயா. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. அல்லேலூயா. நான் செல்லுகிற பாதை, ஆமென், எப்படியா? நாசம் அணுகாமல் காப்பாராம். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது கொடுங்க பாஸ்டர் மார்க்கு. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம செல்லக்கூடிய பாதை என்ன? பரிசுத்த பாதைக்கு நேராக செல்றோமா? சற்று யோசிச்சு பாருங்க. சுயமா முடிவெடுக்காதீங்க, பாவமான காரியங்களை செய்யாதீங்க. பாருங்க என்ன பண்றாங்க? அடிமை பெண்ணாலே வீடு கட்டப்படணும். தேவனால் தான் வீடு கட்டப்படணும் தவிர அடிமை பெண்ணால அல்ல. சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். பாருங்க, ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற துணைவியார்கள், நம்முடைய பிள்ளைகள், உறவினர்கள் யாராவது தவறான ஆலோசனை கொடுக்கலாம். தவறான ஆலோசனை கொடுத்தாங்கன்னா செவி கொடுக்காதீங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு முடிவு பண்ணலாமா, ஜெபிக்கலாமா, அதை சொல்லுங்க. ஜெபம் பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க. ஆனா பாருங்க, தவறான ஒரு காரியத்துக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். ஏவாள் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டாங்க. ஆதாம் செவி கொடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பாவம் ஆயிடுச்சு. தவறான காரியத்துக்கு நம்ம செவி கொடுக்கவே கூடாது. தவறான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு தவறான விஷயத்துக்கு ஒருத்தன் உன்னை என்ன பண்றான், இதை செய் அப்படின்னு சொல்றானா, அங்க குடும்ப உறவு சீர்குலைக்கப்படுகிறது. தேவனுடைய திட்டம் சீர்குலைக்கப்படுகிறது. உன் குடும்ப வாழ்வு, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. உனக்கு ஒரு ஆவிக்குரிய தரிசனம் உள்ள ஒரு மகனை கொடுப்பேன், சதத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா இங்க குறுக்கு வழியில ஒரு திட்டம், ஒரு சுயம், ஒரு மாம்சம் உள்ள வந்து தேவ திட்டத்தை அப்படியே ஸ்பாயில் ஆக்கிறது. உனக்காக தேவன் ஒரு ராஜா வைத்திருக்கிறார், ஒரு ராஜ்யாத்தியை வைத்திருக்கிறார். ஆனா நீ என்ன பண்ற? குஜாத்தி. அல்லேலூயா, ஆமென். உனக்கு ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஏற்ற துணை வைத்திருக்கிறாருங்க. அந்த ஏற்ற துணையை தேவன் தரணும். இப்படி நடுவால குறுக்கால இந்த மாதிரிலாம் போன என்ன ஆகும்?
குடும்ப உறவு, குடும்ப திட்டம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுதுங்க இன்னைக்கு. நீ முகமுகமாய் தேவனை பார்க்கணும், நீ தேவனை தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. கீழே ஒரு கேலண்டர் ஃபோல்டு பண்ணி கொடுத்துருப்பேன், டேபிளில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோல்டர் பண்ணி கேலண்டர் டைனிங் டேபிளில் யாராச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். கேலண்டர் ஃபோல்டர் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். ஆமேன். நேற்று யாருக்கும் டெமோ பண்ணி காமிச்சேன் இல்லையா? ஆமேன். அப்ப வாசிங்க. ஆபிராம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாரா எகிப்து தேசத்திலாகன தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆமென். திருமணத்தை யார் பண்ணணும்? போதகர் தான் திருமணத்தை பண்ணணும். நீங்களா போய் திருமணம் பண்ணிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். அங்க தேவ திட்டம் மெய்ப்பர்களால, மூப்பர்களால, சபை மக்களுக்கு முன்பாக தேவ மகிமையாக திருமணம் நடத்தணும். அல்லேலூயா. அப்ப அந்த திருமண உறவு என்பது அது தேவன், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை தேவன் கொடுக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செல் பண்ணுறோம்? இது எனக்கு செலக்டாக இருக்கும், இது எனக்கு பேராக இருக்கும், இது எனக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லி நம்மளே சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அது குத்துது, கொடையுது. அதெல்லாம் என்ன யார் அனுபவிக்கணும்? நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும்? அது பனிஷ்மெண்ட் யாருக்கு? இப்போ கோணையாக இருக்குது, கோணையாக போய் மூடி போட்டால் சரியாகுமா? இப்போ இது கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்கா? தண்ணி லீக் ஆகுதா? பாருங்க, இது கோணையாக இருக்குது, ஆனால் அந்த தண்ணி லீக் ஆகுது. இப்போ ஆனால் தேவன் ஒரு காரியம் பண்ணனா இது பர்ஃபெக்டாக மூடிகை, அதான் ஜாடிக்கேற்ற மூடி. ஆனால் இப்போது இந்த மூடியை நான் என்ன பண்ணிட்டேன்? கோணையாக வச்சதுனால தண்ணி லீக் ஆகுது. இப்போ இதோடைய நன்மை தீமை யாருக்கு வந்து சேரும்? ஏன்னா இது செலக்ட் பண்ணது யாரு? சரியான முடியை சரியாக பொருத்தணும், சரியான முடியை சூஸ் பண்ணணும். அன்சைஸு இல்லையா, கரெக்டாக பொருந்தாத முடி. அப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையில் பொருந்தாத காரியங்களாம் பொருத்தி வரக்கூடிய காரியங்கள். கவனிக்கிறீங்களா? ஆமென். என்ன நடக்குது? அன்சைஸ்னால எல்லாம் வாழ்க்கையில் டேமேஜ் ஆகுது. அல்லேலூயா. ஆமென். எல்லாருமே இங்கே வந்துருங்க, ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. ஆமென். மைக் ஆப்ரேட்டர் மட்டும் அங்கே இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்துருங்க. அல்லேலூயா. மெசேஜ் தான், அதுக்கப்புறம் கடைசியாக தான். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பின்ன லைட் போட்டுங்க. அல்லேலூயா. இப்போ நரேஷ், இந்த கேமரா கொஞ்சம் அப்படியே பின்னால் தள்ளுப்பா, இங்கே வாங்க. இப்போ இந்த மகள் வந்து ஏஞ்சல். ஆமாம். இப்போ என்ன செய்யறேன்னா, இதை இப்படி நிற்கணும், கீழே பார்க்கணும். எப்படி? கீழே பார்த்துட்டு நிற்க வைக்கணும். இந்த கேமராட்ட வாங்க, அங்கே பாருங்க, கேமரா பாருங்க, பாருங்க. கை கெடு, கை மேலே கை எடுத்துருங்க. 3 வரல இல்லைம்மா, 2 வரல. கையை பிடிக்காம நிற்க வைங்க. ஏன் பிடிக்கிறீங்க? இப்போ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? உங்களுக்கு தான் கேட்குறேன். கீழே இருக்குது. இப்போ அந்த மேலே பாருங்க, மேலே பார்த்து நிற்க வைங்க. ட்ரை பண்ணுங்க. இப்போ சாம் வாங்க, வாங்க வாங்க. அடுத்த டெமோ தம்பி. இப்போ இங்கே கீழே பார்த்து இது எப்படி? கீழே பார்த்து அந்த கீழே பார்க்கணும், இங்கே பார்க்கணும்.
எங்கே பார்க்குறப்பா? ஒத்தவரில் பண்ணு. சரி, இப்போ மேலே பார்த்து பண்ண. ஃபோக்கஸ் இங்கே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 21. ஓகே, கை தட்டுங்க, போய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மகள் வந்து அந்த கேலண்டர் கீழே வச்சாங்க. அவங்க ஃபோக்கஸ் எங்கே இருந்துச்சு? கேலண்டர் கீழே இருந்துச்சு. அதனால ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்களுக்கு முடியல, அது ஆட்டோமேட்டிக்காக சாஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அந்த தம்பி வச்சுருந்தாரு, இப்படியே பண்ணார், ஃபோக்கஸ் தடுமாற்றம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் முடியல. ஆனால் ஃபோக்கஸ் மேலே வச்ச பிறகு, அந்த ஃபோக்கஸ் மேலே அந்த டாப்பில் பார்த்த பிறகு என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு 30-40 செகண்ட்ஸு என்ன பண்ணார்? அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தார், நிற்க வச்சுருந்தார். அப்போ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? கீழே பார்க்கக்கூடாது, உங்கள் ஃபோக்கஸ் மேலே இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும். உங்கள் ஃபோக்கஸ் மேல் நோக்கி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் வராது, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராது, உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வராது. நீங்கள் மேல் நோக்கி பார்க்காம, ஆமென், நீங்கள் ஆண்டவரை பார்க்காம கீழ் நோக்கியே பார்த்து, இங்கே பணம் வருதா, இங்கே புகழ் வருதா, இங்கே அவன் வரானா, இங்கே இவன் வரானா, இதையே பார்த்து பார்த்து உங்கள் ஃபோக்கஸ் கீழே பார்த்துக்கனால உங்கள் வாழ்க்கை நிற்கிற மாதிரி இருக்கும். எப்போ கவுருன்னு தெரியாது. இன்னைக்கு அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை. ஆம கவுந்தா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்குது. ஆமை சரியா இருந்தா கூட பொறுமையா ஓடினா கூட ஜெயிக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஆமை கவுத்து போடுங்களேன், கருத்துருக்கா இப்படிதான் சுத்தின்னு கிடக்கும். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை தலைகீழா இருக்கு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? தலைகீழா இருக்கு. அல்லேலூயா. சரி, நீங்க ஆமையா இருக்கலாம், இது முயலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஆனா சரியா ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா, உங்க பார்வை மேலே நோக்கி பார்த்து இருந்துச்சுன்னா அழகா நீங்க போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா போய் கரை சேர முடியும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை கெடுக்கும்படியாக தான் கணவருக்கு இவங்களே நீர் கட்டிக்கும் ஐயா, அவரும் பொண்டாட்டி சொன்னோன்னையும் அப்படியா, 1 லட்டு வேணுமா 2 லட்டு வேணுமா? 2 லட்டு தின்ன ஆசை. ஒன்னே ஓகே, டபக்குன்னு 2 லட்டு தூக்கி போட்டுக்கினார் உள்ள. அப்பயே அவனுக்கு சுகர் வராது. அல்லேலூயா, ஆமென். இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிதாங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்தைகள் வர காரணம் என்ன? ஆசை. ஆசை. உங்க ஆசை எங்க இருக்கு? உங்க ஆசை எங்க இருக்கு? எது மேல நோக்கமா இருக்கு? ஃபோக்கஸ். நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. அந்த ஆசையில பரிசுத்தம் இருக்கா பாருங்க. செல்ஃபிஷ் இருக்கா உங்க ஆசையில? அல்லேலூயா. சற்று யோசிச்சு பாருங்க. தேவ திட்டத்துக்கு நேராக நீங்க போனுங்க. தேவ திட்டத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க. அப்பதான் நீங்க கரை சேர முடியும். தேவன் பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த மகள் திருமணம் பண்ண உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆன பிறகு என்ன பண்ண ஆகாரு? நான் கன்சீவ் ஆயிட்டேன். சாராயை பார்த்து அற்பமா என்றது, கேவலமா பேசுறது, எல்லாம் பண்றது. உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. அடிமை பெண்ணை கொடுத்தா என்ன ஒரு மாதிரி பார்க்குறான். உடனே போயிட்டு கணவரை போட்டு முறுக்குறது. பொன்னாடி செஞ்ச தப்பு, தான் மேலே தப்பு ஒத்துக்கல, கணவனை போட்டு முறுக்குறது. ஏன் இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, அவன் என்ன அற்பம் பண்ணுறான். உடனே என்ன பண்ணிட்டாரு ஆபிரகாம், எம்மா நீ கொடுத்த அடிமை பெண் உங்ககிட்டே கொடுக்குற, என்னெல்லாம் பண்ணு. என்ன பண்ணிட்டாங்க? அந்த அம்மாவை ஆகார கடினமாக நடத்துகிறாங்க. அடிமை பெண் இல்லவா, அந்த குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பார்த்து துண்டக்காரன் துணியக்காரன்னு ஆகார் ஓடிச்சாங்க. இப்போ ஆகாருக்குள்ள இருக்கிற வித்து, அந்த குழந்தை யாருது? ஆபிரகாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இல்லையா? பாருங்க, ஒரு தேவ திட்டம் இங்க ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுடுச்சு, ஒரு குழப்பம் ஏற்பட்டுடுச்சு. அழகா தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்க தருவேன், ஒரு மகனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்குள்ளே இவங்க அவசரப்பட்டு ஒரு கொலாப்ஸ் ஏற்படுத்திட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கசப்பு வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆகார் ஓடி போயிடுறாங்க. 7 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதரானவர் 6 வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ
உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போயிட்டா. புள்ளத்தாச்சியா என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே கண்டு. அல்லேலூயா. அவர் உன்னை காண்கிற தேவன்க. நீ தவறு பண்ணி எங்கேயோ ஓடி போயிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நீ விலகி போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு. நீ எந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை விட்டு நீ விலகி போயிருக்கிறாயோ அந்த சூழ்நிலை கர்த்தர் நீ போய் சாகுன்னு ஆண்டவர் வீட்டுல உன் எஜமானி உன்னை தெரிச்சிட்டாங்க, ஆனா தேவன் உன்னை தெரிச்சல. அல்லேலூயா. அவர் உன்னை காண்கிறார். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். அவர் காக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கிறாரு, ரெண்டாவது அவனை விசாரிக்கிறவராயிருக்கிறாரு. ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? நீ விசாரிப்பற்ற தேசமாய் இருக்கிறாயா? உன்னை யாருமே விசாரிக்கலையா? உன்னை யாருமே கண்டு கொள்ளவில்லையா? உன்னை கண்டு கொள்ள ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீ அநாதை என்று உன்னை தள்ளி ஒதுக்கி விட்டு இருக்கலாம், நீ ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், உன்னை சேர்த்து அணைத்து அரவணைக்கிற கர்த்தர் உண்டு. அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆண்டு பாருங்க எப்படி கிளியரா சொல்ல பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. நீ ஒரு அடிமை பெண்ணா இல்லைன்னு சொல்ல. ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். ஆண்டவருக்கு தெரியாதா நீ எங்க வர, எங்க போற? எல்லாம் தெரியுமா இல்லையா? இல்ல ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. ஆனா இந்த ஆண்டவர் கேட்கிறார். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கிறார், ஏன் உமக்கு தெரியாதா ஆண்டவரே? நான் சொல்லணுமா? உன் கண்ணு இருக்குதா இல்லையா? நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆண்டவர் கண்ணு இருக்குதா இல்லையா? ஒரு அம்மா ஜெப குறிப்பு அமிச்சாங்க. அந்த ஜெப குறிப்பு அமிச்சா எனக்கே நொந்து போயிட்டேன். பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு விருதம் செயல் பண்ணிட்டான், அவன் கை கால் உடைக்கணும், அவன் சாவணும், நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அல்லேலூயா. என் மனைவி போட்டு காமிச்சேன். நம்ம சபையில் வரக்கூடிய ஒரு சிஸ்டருக்கு காமிச்சேன். அப்போ பாஸ்டர், என்ன பாஸ்டர் இது இப்படிலாம் அனுப்புகிறாங்க? நான் கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ண விருப்பம் வந்தால் ஜெபம் பண்ணுங்க, இல்லை என் நம்பரை பிளாக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கும்பொழுது என்னை குத்தினவர்களையும் பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி மன்னிப்பு கொடுத்த தேவன், நீங்கள் என்னம்மா அவனை அடிங்க, கை கால் உடைங்க, சாவுங்க சொல்லிட்டு ஊழியக்காரன் என்ன வந்து ஜெபிக்க சொல்றீங்க? அப்படி ஜெபிக்கூட தவறுமா? அப்படி நான் சொன்னேன். அந்த அம்மா கேட்கவே இல்லை. சரி, நான் பிளாக் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், திருப்பி பிளாக் ரிலீஸ் பண்ணிட்டேன். நம்ம தான் தெரியுமே, கோவம் தான் பிளாக் பண்ணுவேன், அப்புறம் சமாதானம் ஆகிட்டுனா ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ரிலீஸ் பண்ணி வாக்குத்த வசனம் அனுப்பிச்சிட்டேன். உடனே ஜெப குறிப்பு வருது, பாஸ்டர் எனக்கு விரதமாக அவன் செயல்பட்டான், அவன் நடு ரோட்டில் நான் வண்டி வந்து நசுக்கி சாவணும். கத்தா இன்னும் நம்ம திருந்தவே இல்லை. நான் என்னத்த பண்ணேன்? உங்கள் ஜெபத்துக்கு நான் ஜெபிக்கிற நாள் கிடையாதும்மா. உங்கள் ஜெபமும் தப்பு. உங்கள் வாழ்க்கைக்கு எந்த சபைக்கு போகிறீங்க நீங்கள்? என்ன பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்படி என்று சொல்லி அவங்களை கடிந்து கொண்டு புத்தி சொன்னேன். ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அம்மே, சில பேர் நான் கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும்னு ஏற்றுக்கொள்ளணும். சரியானீங்கன்னா அது டிஞ்சர் மாதிரி. அமேன். டிஞ்சர் ஊற்றும் போது உங்கள் காயத்தில் எரியதான், ஆனால் சுகம் கிடைக்கும், இன்ஃபெக்ஷனஸ் ஆகும். அல்லேலூயா. ஆமென். அவ பாருங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. நீ எங்க வர, எங்க போற, எப்படி இருக்க, எல்லாமே தெரியும். ஆண்டவர் கேட்கிறாரு, அவள் நான் என் ஆட்சியாராகிய எது எஜமானி கிடையாது. நல்லா பாருங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடிமை பெண்ணாகிய. இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்? நான் என் ஆட்சியாராகிய. அப்ப இவங்களுக்கு என்ன இருக்கு?
அடிமை பெண் என்ற அந்த எண்ணம் இல்லை, தேவன் நினைப்பூட்டுகிறார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, இவங்க என்ன சொல்றாங்க? என் எஜமான் தான் சொல்லணும், தன்னுடைய எஜமான தான் சொல்லணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி பேரை விட்டு ஒரு எஜமானுடைய பேர் சொல்லுவாங்களா? ஆனா என்ன சொல்றாங்க? சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்னைக்கு உங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? என்ன ஸ்டேட்மெண்ட்? உங்க வாயில வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? சில பேருடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அல்லேலூயா. உங்க வார்த்தை ரொம்ப கவனமா பேசணும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய், இப்போ அடிமை பெண்ணுன்னு சொல்ல, இப்போ நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பாரு, அவர் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறாரு, அவர் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறாரு, அவர் உனக்கு அறிவுரை கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ நாச்சியாரிடத்துக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிரு என்றால், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன். ஆமென். அடிமை பெண்ணாக இருந்தாலும் அது யாருடைய மகன்? ஆபிரகாமுடைய மகன். நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அப்ப முதலாவது என்ன பார்த்தோம்? காண்கிற தேவன். இரண்டாவது விசாரிக்கிற தேவன். மூன்றாவது அறிவுரை சொல்லுகிற தேவன், ஆலோசனை கொடுக்கிற தேவன், அறிவுரை சொல்லுகிற தேவன். நான்காவது பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் உன்னை பெருக பண்ணுவாருங்க. நீ ஆபிரகாமுடைய சந்ததி, பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். பாருங்க, முதல்ல நீ கர்ப்பவதிமா, ஆர்டர் தெரியாதா? நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவார். அப்போ உனக்கு அறிந்திருக்கிறார். ஆமென். உனக்கு பிறக்க போற குழந்தை என்ன என்பதை ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு கல்யாணமே ஆகல, ஆனா உனக்கு என்ன குழந்தை பிறக்க போற, தாயின் கருவிலே தோன்றும் முன்னே அறிந்தேன், முன்குறித்தேன், வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க எந்த அளவுக்கு உன் மேல அக்கறையுள்ள தேவனா இருக்கிறார். அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. எனக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. இங்க உக்காந்தாங்கன்னா நான் தான் பாடுவேன், வாசிப்பாங்க, மணி ஆயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். உன்னை 7 நிமிடங்கள் இருக்கு, 11:30 நான் முடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஆமென். யாரு? இஸ்மவேல். ஏன் உங்க அங்கலாய்ப்பு? அவங்களாம் யாரு? அவங்க தான் இன்னைக்கு இருக்க முஸ்லிம் சந்ததி. ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் கிட்ட இருந்து வந்த சந்ததி தான் இஸ்மவேல். அவங்க தான் முஸ்லிம் சந்ததி. ஆமென். இப்ப புரியுதுங்களா எங்க முஸ்லிம் சந்ததி உருவாச்சு? அன்னைக்கு ஆபிரகாமும் சாராலும் ஒழுங்கா இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு புதிய சந்ததி வந்திருக்காது. ஆனா சாரா என்ன பண்ணிட்டாங்க? அடிமை பெண்ணாக ஆகாரை கொண்டு வந்து உள்ள விட்டு இப்போ ஒரு புதிய ஒரு சந்ததி உருவாயிடுச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வேற வழி இல்லை, ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனிதனாய் இருப்பான். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவன் எப்படி பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் காரியங்களை இன்னைக்கு பார்த்தீங்களா? எங்க பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம். அந்த சந்ததி எப்படி இருக்கு? ஞாபகம் இருக்கா? எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் தான் வருது இல்லையா?
அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றான். எல்லாருக்கும் ஆப்போசிட் தான் இருப்பான். அல்லேலூயா. இது யார் காரணம்? நம்ம குடும்பத்தில் இப்படி பிரச்சனை போடுறவங்க தான் யார் காரணம்? நான் தான் காரணம். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நீங்க ஆண்டவரை பார்க்குறீங்களா? அல்லேலூயா. தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே பேரிடுறானா பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்துட்டாங்க. ஆமென். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி என்பது நீர் என்னை காண்கிற தேவன் என்று அர்த்தம். அந்த துறவுக்கு என்ன பேரு? லகாய்ரோயி. ஆமென். சொல்லுங்க, லகாய்ரோயி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லகாய்ரோயி. லகாய்ரோயி. நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. காரேதேசுக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சோ தேவன் சொன்ன பெயரை அவங்க வச்சாட்டாங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெயரிட்ட போது ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தான். அல்லேலூயா. 17 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது 86 வயசு. இப்ப ஆபிரகாம் என்ன வயசு? 99. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஆண்டவர் சொன்ன சந்ததி வாக்குத்தத்த குழந்தை பிறக்க போகுது. அல்லேலூயா. இப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆபிரகாமை சரிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அல்லேலூயா. ஆமென். காணிக்கை பாடலுக்கு ஆயத்தமா இருக்குங்க. சாம், காணிக்கை பாட்டுக்கு ஆயத்தமா இருங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிறோம், உத்தமமா நடக்கிறோமா? ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காருல்ல, கர்த்தர் பார்க்கறாருங்க. ஆண்டவர் போயிட்டோம் அப்படியே விட்டுறாரு. ஆனா சொல்றாரு, ஆபிரகாமே உத்தமமாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உத்தமமாயிரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறவங்க பர்ஃபெக்ட்னஸ். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. உன் வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சலோட நீ தேவனை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்ல, உத்தமமாயிரு. அல்லேலூயா. உத்தமமாயிருப்பாயா? தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் வாழ்க்கையில உன்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம். பரிசுத்தருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், தேவ பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. மறந்து இருந்து விடாதே.
மறந்து இறந்து விடாதே, மறந்து இருந்து விடாதே, மறந்து இறந்து விடாதே. நீங்க இப்ப இருக்கிறீங்க, ஒரு நாள் வரப்போகுது, இறக்கக்கூடிய நாள். இதுக்குள்ளேயே நம்ம தேவன் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அர்ப்பணிக்கணும். உன் வாழ்க்கை தேவனை சித்தம் செய்துதான் உன் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் இஷ்டத்துக்கு போய் டான்ஸ் ஆடுறது கிடையாது. அல்லேலூயா. உன் தேவ சித்தம் செய்து உன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா நீ உத்தமமா இருக்கணும். சுயமா செய்யக்கூடாது, சுயமா பேசக்கூடாது, சுயமா காரியங்கள் பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வாலிப மகளுடைய போய் ஹிஸ்டரி எடுத்து போய் பாரு அப்படின்னாரு. அந்த செல்போன்ல அந்த ஹிஸ்டரி எடுத்து போய் பார்க்கும்போது அவங்க காரியங்கள், அந்த புகைப்படங்கள், அந்த சாங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அருவருக்கத்தக்க காரியமா இருந்துச்சு. கர்த்தர் பார்க்கிறார். கதை உத்தமமாயிரு, உத்தமமாயிரு. தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்யாதே. தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை நடப்பிக்காதே. நிறுத்துவா. உன் சிந்தை பரிசுத்தமா இருக்கணும், உன் செயல்கள் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணக்கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன் தான், மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் இருந்தாலும் உன்னை சரிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக, அந்த வசனம் வாசிங்க. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சர்வவல்லமையுள்ள தேவன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, உத்தமியாயிரு. உத்தமையா இருக்கிறாயா? உத்தமனாய் இருக்கிறாயா? பரிசுத்த குலைச்சலாய் இருக்கிறாயா? ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கை அர்ப்பணை. கண்களை மூடுவோம், இருக்கிறது அப்படியே எழுந்திருப்போமா? ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உன்னை தேவன் எதுக்கு திரும்ப அழைச்சிருக்கிறாரு? தேவனுடைய சுவிசேஷம் சொல்வதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். யார் என்ன விஷயமாய் போவார்கள்? யார் சுவிசேஷம் அறிவிப்பார்கள்? சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய நீ சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கலாமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய நீ பாவியாக இருக்கலாமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். இந்த பரிசுத்தமாக்குகிற நேரம் வாழ்க்கை அர்ப்பணி. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க. கர்த்தாவே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உங்க கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஆண்டவரே, என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் சரீரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே என்னை நீர் கழுவி சுத்திகரிப்பீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வெண்மையாக்கும், வெண்மையாக்கும், பரிசுத்தப்படுத்தும். ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. என் ஜனங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.